ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பீடு கிரிப்டோவில் எப்படி நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எல்லோரும் லிசன் பண்ணுங்கள், கரெக்டாக நோட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கேளுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்பீடு கிரிப்டோ .வேர்ல்டில் வெப்சைட்டை நான் வெப்சைட்டு போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்பீடு கிரிப்டோவுக்கு நேராக இருக்கிற 3 கோடு டச் பண்ணுறோம். சைன்இன்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இதில் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம ரிஜிஸ்டர் பண்ண ஐடி தான். இப்போ பாருங்கள், நம்மளோட பாஸ்வேர்டு கொடுத்துட்றோம். பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ள லாகின் ஆகுது, ஓகேங்களா? ஆக்டிவேட் யுவர் ஐடி ஃபார் ரெஃபரல் லிங்க். இந்த இடத்துல நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ரெஃபரல் லிங்க் ஷோ ஆகும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் காட்டுது. ஃபஸ்ட்டு இது நம்மளும் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். கரெக்ட். இது பார்த்தீங்க அப்படின்னா சரண்யா தீபா மேடம் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளதான்னு கரெக்டானு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆக்டிவேஷன் பண்ண போகணும். அதுக்கு பார்த்திங்கன்னா டெபாசிட் மேலே டேஷ்போர்டு அந்த 3 மெனு இருக்குது இல்லைங்களா? அந்த 9 டாட், அந்த 9 டாட்டை டச் பண்ணிங்கன்னா 1 2 3 4வது ஆப்ஷனாக டெபாசிட்டுன்னு இருக்குது. அந்த டெபாசிட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு டெபாசிட்டுன்னு இருக்குது. அதில் பாருங்கள், இப்போது 3 ஆப்ஷன் இருக்குது. ஒரு ஐடிக்கு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு 50 USDT. ரெண்டாவது பார்த்திங்கன்னா 300ங்கிறது 6 ஐடிக்கு 6 5 30 6 ஐடிக்கு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 300 USDT. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10 ஐடிக்கு நம்ம ஆக்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் 500. ஸோ இப்போ நான் 50 USDT மட்டும் சூஸ் பண்ணுறேன் ஒரு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்காக. காயின் டைப்பு வேறு சாய்ஸ் இல்லை, வித்தவுட் சாய்ஸ் ஒரே ஒன்று தான், USDT.pep20. நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டெபாசிட் அமௌண்ட் கொடுக்குறோம், USDT கொடுக்குறோம். இதுக்கப்புறம் தான் நம்ம எவ்வளோ பே பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அதுக்கு. வெரி குட். இப்போ பாருங்கள், இன்னும் QR கோடு வரணும், கரெக்ட். ஸோ 51.01 வருது, ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் எக்ஸஸாக கொடுக்கணும். நான் என்ன பண்ணுறேன், 51.3 லோட் பண்ணுறேன். அதுக்கு நான் காப்பி பண்ணணும் அட்ரஸை. இந்த இடத்துல பாருங்கள், கீழே பெருசாக இருக்குது இல்லைங்களா, காப்பி அட்ரஸ் அப்படிங்கிறதுக்கு மேலே க்ரீன் கலரில் இருக்கலாம், பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணலாம், நான் காப்பி பண்ணிட்டேன். நல்லாவே தெரியுது கிளியராக நம்ம காப்பி பண்ணிட்டோமா இல்லையான்னு. எக்ஸாம்பிள் ஒரு கடைசியாக 5 டிஜிட் கூட பார்த்துக்குங்க. இதை தான் நம்ம அங்கே கொண்டு போய் பேஸ்ட் பண்ணுறோமான்னு. 278 54ன்னு முடிகிற அட்ரஸ். இப்போ எங்கே வரணும், நம்ம சேஃபால் வேலெட்டுக்கு வரணும். சேஃபால் வேலெட்டுக்கு வந்துட்டு நம்ம USDT டச் பண்ணுறோம், சென்டு கொடுக்குறோம். இந்த இடத்துல கர்சரை வச்சதுக்கப்புறம் அது என்ன ஆயிடுச்சு, ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆகிடுச்சு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ 27,284 254 கரெக்டாக தான் காட்டுது, சரிங்களா? ஸோ அங்கே நம்மளுக்கு வந்தது எத்தனை வந்துச்சு, 50 இன்னொரு டைம் வேணால் பார்த்துக்கோங்க, 51.01 வந்துச்சு, ஓகேங்களா? அப்போ 51ன்னு வச்சாலும் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். அமௌண்ட் அப்படிங்கிற இடத்துல கீழே கொடுக்கக்கூடாது, அதுக்கு கீழே பாருங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. மேலே வந்து மேக்ஸ் USDTன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இன்னொரு ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா USDன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த USDங்கிற ஆப்ஷனுங்கிற இடத்துல 51.3 கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் ஆட் பண்ணணும். நான் 3 பாயிண்ட்டாக ஆட் பண்ணுறேன், ஓகேங்களா? ஆட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஸோ கிளியராக பார்த்துக்கோங்க, 2வது USD அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் நெட்வொர்க் ஃபீ BNPயில் எடுக்குன்னு சொல்கிறோம். அப்போ இதுக்கு ஈக்குவலண்ட்டான BNP பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ எடுத்துக்குதுன்னு இந்த இடத்துல காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுத்துர்லாம் சென்டு கொடுக்கும்போது நம்மளோட மொபைல் இந்த சேஃபால் வாலெட் க்ரியேட் பண்ணும்போது பாஸ்வேர்டு நம்மளை என்ன கொடுத்தோமோ அது கேட்கும். அதை கொடுத்ததே என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக சென்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், சக்ஸஸ் அப்படின்னு பெண்டிங்காக இருந்தது, சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு, ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்மளோட வெப்சைட்குள்ளே வந்துடலாம். இது பார்த்திங்கன்னா டெபாசிட். நம்ம 50 USDT நம்ம ஐடி ஆக்டிவேஷனுக்காக கொடுக்கணும். அந்த இப்போ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இருக்கிற பிரகாரம் டேட் அண்ட் டைம் பிரகாரம் USDT பார்த்திங்க அப்படின்னா 51.01 நம்ம டொனேட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம லோட் பண்ணினது பார்த்திங்கன்னா எதில் போய் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா டெபாசிட்டுக்கு அடுத்ததாக இருக்குது பாருங்கள், ஆக்டிவேஷன் 1 2 3 4 5வது ஆப்ஷன் ஆக்டிவேஷன் இருக்குது. நம்ம ஆக்டிவேஷன் கொடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆக்டிவேஷன் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா இந்த டெபாசிட் வேலட் பேலன்ஸ் பாருங்கள் 0ன்னு இருக்குது. ஏன் 0ன்னு இருக்குன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ், அதிகபட்சம் 5 to 10 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏன்னா நம்ம லோட் பண்ணது இந்த இடத்துல என்ன ஆகணும், நம்மளுக்கு ஷோ ஆகணும், ஓகேங்களா? ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். அப்போது அந்த டெபாசிட் வேலட் பேலன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 50 அப்படிங்கிறது என்ன ஆகும்,
ஆட் ஆகிடும். அப்போ அங்கே என்ன காட்டுதோ அதிலிருந்து 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் நம்ம ஆட் பண்ணி கொடுக்கும்போது அக்யூரேட்டாக நம்மளுக்கு டெபாசிட் பேலன்ஸில் 50 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ நம்மளுக்கு 50 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஐடி ஆக்டிவேஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஐடி ஆக்டிவேஷன் ஆல்ரெடி நம்மளோட ஐடி என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம ப்ரொஃபைலில் போயிட்டு எகெயின் ப்ரொஃபைல் கொடுங்க. நம்மளோட ஐடி இந்த இடத்துல இருக்குது, காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எகெயின் நம்ம ஆக்டிவேஷனுக்கு வரலாம். ஒரு சிலர் நோட் பண்ணியும் பண்ணலாம் ஐடியை, அதுவும் பெஸ்ட்டு தான். அவங்கவுங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கம்பல்சரி அந்த 50 அப்படிங்கிறது என்ன ஆகிடும், டெபாசிட் வேலட் பேலன்ஸுக்கு வந்துடும். சரிங்களா? ஓகே, நம்ம இந்த ஐடி வேணால் சும்மா கன்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஐடி கொடுத்தாச்சு, நேம் என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நேம் கரெக்டாக எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா? என்னென்னா நான் ரெஃப்ரெஷ் கொடுத்தங்காட்டி மெம்பர் ஐடி டைப் பண்ணினது என்ன ஆகிடுச்சு, ஷோ ஆனது மறைஞ்சிடுச்சு. வெயிட் பண்ணலாம் 1 or 2 minutes, சீக்கிரமாகவே லோட் ஆகிடும். எஸ், இப்போ பாருங்கள் டெபாசிட் வேலட் பேலன்ஸில் 50ன்னு சொல்லி காட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம ஐடி ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய மெம்பர் ஐடி என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டச் பண்ணினதையுமே யாரோட நேம் அப்படிங்கிறது காட்ட ஆரம்பிச்சிரும். அப்போ என்னென்னா சூப்பராக இருக்குது. நம்ம அந்த அட்ரஸை காட்டினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணுற யூஎஸ்டிடி வேல்யூவில் தான் இருக்குது. ஓகேங்களா? ரொம்ப அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம டைப் பண்ணியாச்சு. நான் மெம்பர் ஐடி டைப் பண்ணியாச்சு, மெம்பர் நேம் கரெக்டானு வெரிஃபை பண்ணியாச்சு, டொனேஷன் அமௌண்ட்டு ஆல்ரெடி 50 டிஃபால்ட்டாக வந்துடுச்சு. இப்போ நான் சப்மிட் கொடுக்குறேன். ஸோ மேலே பாருங்கள் ஆக்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு இன்டிமேஷன் மெசேஜ் வந்துருச்சு. வெரி குட். இப்போ பாருங்கள் அழகாக ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. எகெயின் நம்ம இப்போ டேஷ்போர்டுக்கு போகலாம். கண்டிப்பாக அந்த இடத்துல ரெஃபரல் லிங்க் வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா? அப்போ ரெஃபரல் லிங்க் வந்துருச்சுனாவே நம்மளோட ஐடி என்ன ஆகிடுச்சு, கிரிப்டோ ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் மெத்தடு. ரொம்ப அழகாக இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. பொறுமையாக மட்டும் இருங்க. அந்த வேலட் அட்ரஸை காட்டினதையுமே என்ன வேல்யூ காட்டுது அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் கூட நோட் பண்ணிவிட்டு அது கூட 0.3 அப்படிங்கிறத ஆட் பண்ணி 0.3 அப்படிங்கிறது அங்கே என்ன வருதோ அதோட 0.3 அப்படிங்கிறத நோட் பண்ணி என்ன டோட்டல் வருதோ அதை போடுங்க. அழகாக நம்மளுக்கு என்ன ஆகும், 50 அப்படிங்கிறது வேலட் பேலன்ஸில் லோட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எந்த மெம்பர் ஐடிக்கு ஆக்டிவேஷன் பண்ணணுமோ அதை கொடுத்து ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.